அஃபிஷியலாக சொன்னால் தான் நம்ம அஃபிஷியலாக சொல்ல முடியுங்கன்னா அதற்கான வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து இன்றைக்கி எல்லாமே வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க. அது நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துக்கும் பிஎம் வேகமாக வருவாங்கன்னு. ஸோ அஃபிஷியலாக ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் ஆனோடனே நாங்கள் சொல்லிடுறோம். வடமாநில தொழிலாளர்கள் தொழிற்துறை தொடர்பாக தயாநிதி மாறன் எம்பி வந்து சில சர்ச்சையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. வடமாநிலங்களில் வந்து சர்ச்சையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அவரோட கருத்து எப்படி பார்க்குறேன்? நான் ஏற்கனவே அதை பற்றி சொன்னதாங்கண்ணே. உதாரணத்திற்கு இந்த வடமாநில பிரச்சனை, இங்கே தொழிலாளர்கள் பிரச்சனை வரும்பொழுது நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், எதுக்கு அப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு தான் தொழிலாளர் பிரச்சனை. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, திமுக அரசு என் மேலே ஒரு எஃப்ஐஆரை போட்டாங்க. இந்த மாதிரி வந்து வடமாநில பிரச்சனை வந்து அண்ணாமலை வந்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பேசுறதுனால காவல்துறை சூமோட்டோ சென்னையில் என் மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. அப்போ நான் அந்த வீடியோலாம் விட்டேன். இந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்களை பற்றி நீங்கள் திமுகவில் சொன்ன ஒரு கருத்தை பார்ப்போம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசினாங்க, அது தயாநிதி மாறன் அவர்கள் வடமாநில தொழிலாளர்களை பற்றி என்ன பேசினாங்க, அவர் வீடியோ. டிஆர்பி ராஜா அப்போ ஐடி விங் தலைவராக இருக்காரு, இப்போ அமைச்சரும் ஐடி விங் தலைவராக இருக்காரு. அவர் டிஎம்கே ஐடி விங்கில் வடமாநில தொழிலாளரை பற்றி என்ன போட்டிருக்காங்க, அதையெல்லாம் போட்டுட்டு கேட்டேன். எதுவுமே கருத்து சொல்லாத என் மேலே காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்குன்னா, நடுநிலைமையாக இருக்கக்கூடிய காவல்துறை ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் முதலமைச்சர் ஸ்டாலின் மேலே போடணும், 2வது எஃப்ஐஆர் தயாநிதி மாறன் மேலே போடணும். இவங்க எல்லாருமே பேசியிருக்காங்க. நான் இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக பேசி என் மீது எஃப்ஐஆர் மாநில காவல்துறை போடுதுன்னா இவங்களே விட்டு வச்சிருக்கீங்க. அந்த வீடியோ மறுபடியும் இப்போ 8 மாதம் கழிச்சு மறுபடியும் இப்போ வெளியே வந்திருக்கு. ஆனால் ஒரு இஷ்யூவோட க்ளோஷர் வந்து மன்னிப்பு எப்பவுமே இல்லை. நான் தெரியாமல் சொல்லிட்டேன், அல்லது நான் உண்மையாலுமே உள்நோக்கத்தோடு சொல்லலை, அல்லது வந்து எனக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை அப்படின்னு தயாநிதி மாறன் அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா இது நிச்சயமாக வந்து எண்ட் ஆயிரும். இது ஏன் திரும்ப இந்த வீடியோ அதிகமாக இருக்குன்னா, இந்த இந்தி கூட்டணி நிதிஷ்குமார் அவர்கள் அந்த மீட்டிங்கில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த உறுப்பினராக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் அந்த மீட்டிங்கில் இருந்த பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் தாம் ஹிந்தியில் பேசுறத தமிழ் மொழிபெயர்ப்புக்கும் ஆங்கில மொழிபெயர்ப்புக்கும் அனுமதிக்கல. ஸோ அந்த சர்ச்சை தான் தொடர்ந்து இப்போ ஒருத்தராக எடுத்தெடுத்து போடுறாங்க. இதற்கு இப்போ பீகாரில் இருக்கக்கூடிய கூட்டணி தலைவர்களை தேஜஸ்வி யாதவ் உட்பட யூபியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய கூட்டணி தலைவர்கள், சமாஜ்வாடி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு இன்னைக்கு திமுக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இது பழைய வீடியோ, இப்போதைக்கு அதை பத்தி பேசுறீங்க. பழைய வீடியோவோ புது வீடியோவோ, இது நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு வடமாநில தொழிலாளர்கள் மீதும் வடமாநிலத்தை பற்றியும் உங்களுடைய கருத்தை மக்கள் இப்ப இந்தியா முழுவதும் பாக்குறாங்க. பிரச்சனையை நாங்க உருவாக்கலீங்கன்னா, இந்தி கூட்டணியில் நீங்க சேர்ந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை மக்கள் பார்ப்பதற்காக யாரோ ஒருத்தர் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதனுடைய சர்ச்சை இப்ப பாக்குறோம். நான் முதல்ல இருந்து சொல்றதுன்னா, உங்களுடைய திமுகவினுடைய முகமே அப்படித்தான். இன்னைக்கு இத்தனை நாள யூபியை கேவலமா பேசினாங்கன்னா, யூபினா மோசம்னு சொன்னாங்க. இன்னைக்கு யூபி பார்த்தீங்கன்னா 10 நாட்களுக்கு முன்பு இந்தியாவுடைய 2வது பொருளாதார ஸ்டேட்டா மாறி இருக்கு. தமிழகம் வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக 2வதா இருந்தோம், இன்னைக்கு 3வதா வந்திருக்கும். ஸோ இவ்வளவு மோசமாக அவங்க யூபியை பேசி பேசி தமிழகத்தை கண்டுக்காம யூபி இன்னைக்கு 2வது இடத்துக்கும் தமிழகம் 3வது இடத்துக்கும் போயிடுச்சு. அதனால திமுக அரசு இன்னைக்கு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்க்கணும். மற்ற மாநிலங்களுடைய வளர்ச்சி எப்படி, தமிழகத்தினுடைய வளர்ச்சி எப்படின்னு கண்ணாடியில் முகத்தை பார்க்கணும், கண்ணாடியில் பார்க்கணும். இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் எவ்வளவு வேகமாக வேகம் எடுக்குது, வளர்ச்சி எவ்வளவு வேகமா இருக்கு. தமிழகம் குறிப்பா இந்த ஊழல்னால ஒரு கம்பெனி வந்தாவே கமிஷன் கொடு, 20% கொடு, 10% கொடுன்னு சொல்லி இந்த ஊழல்னால தமிழகத்தினுடைய வளர்ச்சி எவ்வளவு பின்னாடி போகுது அப்படிங்கறது அனைத்தையுமே திமுக அரசு ஒரு கண்ணாடியில முகம் பார்க்கணும். இவ்வளவு பெருமைகள் இருக்கக்கூடிய தமிழகம், இவ்வளவு ரிசோர்சஸ் இருக்கக்கூடிய தமிழகம், கல்வித்துறையிலே சிறந்து விளங்கக்கூடிய தமிழகம் எதற்காக தன்னுடைய 2வது இடத்தை விட்டு 3வது இடத்துக்கு வந்திருக்கோம். முதல் இடம் மகாராஷ்டிராவை பிடிக்க நம்ம போயிருக்கணும், இன்னைக்கு 3வதுக்கு வந்தாச்சு. அப்ப என்ன திராவிட மாடல் அரசனே? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கடனை 7.5 கோடி அதிகப்படுத்திருக்கீங்க, 7.5 லட்சம் கோடி. அது திராவிட மாடல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.